ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முந்தைய நாள் எடுத்த வீடியோ தாங்க இது. மார்னிங் ஏந்திச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷனில் அரிசி வாங்கியிருந்தேன். அது எடுத்துன்னு போய் கடையில் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டேங்க. இப்போ அந்த அரிசியை நான் கொடுத்துட்டு அதுக்கு என்ன காசோ அதை எடுத்துக்கிட்டு நான் வந்து பூக்கடை சித்திரம் போகிறேங்க. நான் வந்து தமிழ் புத்தாண்டுக்காக பூ வாங்கிறதுக்காக போகிறேன். செம்ம வெயில். காலையில் ஒரு 10 இருக்கும் நான் போனப்போ. செம்ம வெயிலுங்க. ரொம்ப ரொம்ப வெயில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி எடுத்துன்னு போய் ஸ்டாண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ வாங்க போகலாம். பாருங்கள், நிறைய வண்டியில் இப்போயே வந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த 10 மணிக்கு மேலே போனால் நிறைய பூ வந்து நமக்கு வந்துருக்கும். இந்த வியாபாரிங்கள்லாம் விற்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த டைமுக்கு வருவாங்க, நிறைய வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் வெளியவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மக்காச்சோளம், முந்திரி பழம்லாம் விற்றுருந்தாங்க. அப்புறம் வேர்க்கடலைலாம் விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ வந்து பூ வாங்கிட்டு வரதுக்கு உள்ளே போகலாங்க. பூ எந்த மாதிரி ரேட் இருக்குது அப்படின்னு நான் இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்பவே வந்து எப்பயும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பூ வந்து முந்தின நாள் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே போனோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க. என்னால் போகவே முடியல, அதனால் வந்து முந்தின நாள் தான் போனேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருக்கு. நான் வந்து 1/4 கிலோ வந்து மல்லி எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டிருந்தேன். 1/4 கிலோ பார்த்திங்கன்னா ரூ. 250 அப்படி சொன்னாங்க. ஐயோ செம்ம ரேட்டு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அதில் வந்து பாதி அளவு நான் வந்து கேட்டிருந்தேன். 130 கிராம் போட்டாங்க. போட்டுட்டு ரூ. 80 வாங்கிட்டாங்கங்க. நல்லா, ஆனால் மல்லி வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா காம்பு பெருசு பெருசாக நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருந்துச்சு. நிறைய கனகாம்பரம், அப்புறம் ரோஜாப்பூ, சாமந்தி பூ அப்படின்னு நிறைய ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிச்சு. மல்லிப்பூ வந்து பசங்களுக்கும் எனக்கும் தலைக்கு வச்சுக்கிறது வாங்கியாச்சு. சாமந்தி வந்து சாமிக்கு வாங்கினேங்க. 1/4 கிலோ பார்த்திங்கன்னா சாமந்தி வந்து ரூ. 60 கொடுத்தாங்க. சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சாமந்தி நம்ம வாங்குறப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லா பச்சை நிறமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாமந்தி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். லைட்டாக கலர் சேஞ்சாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வாங்காதீங்க, ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போய் நீங்கள் 1 வாரம் கூட வாங்கி நீங்கள் வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில். நம்ம அப்பப்போ வந்து சாமிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூ வாங்கிட்டு வெளியே வந்தாச்சுங்க. நிறைய மூட்டை மூட்டையாக பார்த்திங்கன்னா பூ இருக்கும். எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். மாலைலாம் பண்ணுறதுக்காக நிறைய பூ. நான் வாங்கிட்டு வந்த பூ இது தான். கையில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பஸ்ஸில் வந்து நிறைய பூக்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் நிறைய ஊர்லேருந்து அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே இப்படி வந்து அவர் போட்டு போயிடுவார் பஸ்ஸில் இருக்கிற டிரைவருங்கெல்லாம். இவங்க வந்து அதை கலெக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பூ எவ்வளோ பூக்குதோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பஸ் கண்டக்டர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு நம்பர் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதை வாங்கி இவங்க வச்சுப்பாங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம் இல்லை, அப்புறம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் இல்லை, அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. செம்ம வெயில். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடுறாங்க. சாமந்தி, மல்லி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ வாங்கிட்டு வந்தேன். வாழைப்பூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெறும் ரூ. 20 தான். அதனால் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அவரைக்காய் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. காஞ்சி போன பூ எல்லாமே எடுத்துட்டு எல்லா ஃபோட்டோவையும் வந்து துடைச்சிட்டு நம்ம வந்து எண்ணெய் எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி மொத்தத்தையும் தேய்ச்சி கழுவிடலாம். பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா நான் அந்த பேப்பரை மாற்றணும். ஏன்னா அந்த பேப்பர் எல்லாமே வந்து போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டீல் கலரில் ஒரு பேப்பர் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதுவும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. இப்போ வேறு பேப்பர் நம்ம மாற்றணும். நான் ஆன்லைனில் வந்து போட்டிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாற்றிட்டு நம்ம வந்து நியூ பேப்பராக போட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போதைக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 1 வீக் கூட ஆகாது. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் திரும்பி வந்து பயங்கரமாக வந்து டஸ்ட்டு ஆகும். இதுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே மெயின் ரோடு கூட கிடையாது. நான் மெயின் ரோட்டை விட உள்ளே தான் தள்ளியிருக்கேன். ஆனால் எதனால் இந்த மாதிரி டஸ்ட் ஆகுதுன்னு மட்டும் தெரியவே மாட்டேதுங்க. ரொம்ப டஸ்ட் ஆகிடும். பவுடர் மாதிரி ஒரு மண் மாதிரி பவுடர் மாதிரி ஆகுது. அது ஏன்னு தெரியல. அப்பப்போ வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இடம்லாம் வந்து சுத்தமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்காக ஒரு சின்ன துடைப்பு மாதிரி முறம் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். ஏன்னா பூஜை அறைக்கு மட்டும் தனியாகவே எல்லாமே நம்ம வச்சுக்கணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எதுவுமே வந்து பூஜை ரூமுக்கு நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்க. அதனால் அவங்களுக்கு தனியாக வந்து வச்சுட்டு எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஈஸியாக கிடைக்குது. நமக்கு வந்து நல்லா சூப்பராக ஈஸியாக இருக்குதுங்க அது எல்லாமே எடுத்து போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பூஜை சாமான் தான் தேய்க்கணும்.
இதுதான் பூஜை ரூமுடைய கதவுங்க. பாருங்கள், எல்லா எண்ணெயுமே பழைய எண்ணெய் எல்லாமே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம டெய்லி விளக்கேற்றுறப்ப நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான். ஆனால் பூஜை சாமான் பார்த்திங்கன்னா நான் தேய்க்கலாங்க, எங்கள் பாப்பா தான் தேய்ச்சாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது தண்ணி போட்டு ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணுறேங்க. 1 டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா பச்சரிசியும் 1/2 டம்ளர் அளவு பைத்தம்பருப்பும் போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளாத் போட்டு ஆற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வடை மாவுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அளாக்கு போட்டுக்கிறேன். நல்லா போட்டுட்டு நல்லா கழுவி வச்சு ஊற வச்சிடணுங்க. கடலைப்பருப்பு அதேமாதிரி 1 டம்ளர் போட்டு நல்லா கழுவி ஊற வச்சிடணும். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ரொம்ப வந்து நம்ம குயிக்காக வேலை செய்யணும் சாமி கும்பிட்றப்ப அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடியே வந்து நம்ம செஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ சக்கரை பொங்கலுக்கு நம்ம வந்து நல்லா கழுவிட்ட உடனே நீங்கள் வந்து ஒயிட் கிளாத் போட்டுட்டு அதில் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி எல்லாமே இருந்தால் தான் நம்ம வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம மறுநாள் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுவிட்டு இருக்க தேவையில்ல, அப்புறம் வந்து வறுக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. எடுத்து போட்டு நம்ம அதுக்கு உண்டான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து உடனே வந்து வேக வச்சு சூப்பராக குயிக்காக வந்து நம்ம வந்து இந்த சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம். அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வறுத்துடலாம். இது எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா லைட்டாக நமக்கு வந்து ஸ்மெல் வருங்க, பைத்தம்பருப்போடைய ஸ்மெல் வரும். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா வறுத்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ட்ரையாக ஆகிடும். நீங்கள் அந்தளவுக்கு தீஞ்சு போகிற மாதிரிலாம் வறுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் நல்லாவே இருக்காது. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பூஜை சாமான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் சின்ன பாப்பா தான் தேய்ச்சாங்க. ஏன்னா ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும். பெரிய பாப்பா பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து வெளியெல்லாம் அந்த சந்தை எல்லாமே கழுவி தள்ளிட்டு அவங்களால என்ன வேலை முடியுமோ அதை செஞ்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சின்ன பாப்பா ஈவினிங் வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி அவங்க குங்கும மஞ்சள் வைக்கிற வேலைலாம் அவங்க வேலை. அப்படி தான் வந்து பசங்களுக்கு ஒவ்வொரு வேலை நம்ம வந்து பிரித்து கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து கரெக்டாக செஞ்சுட்டு போவாங்க. அப்புறம் அவங்களுக்கும் வந்து இந்த வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் எல்லாமே வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு இது உள்ளே வந்து க்ரீன் கலரில் புழு இருக்குங்க. அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, அதே கலர்லேயே இருக்கும். ஆனால் அதோடு நம்ம சமையல் செஞ்சோம்னா அந்த அவரைக்காய் பொரியல் ஸ்மெல்லே வந்து நல்லாவே இருக்கிறதில்ல. அதனால் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அரிஞ்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவரைக்காய் பொரியலுக்கு தேவையான அந்த பூண்டு எல்லாமே உரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் குயிக்காக வந்து நம்மளால் மறுநாள் செஞ்சிட முடியும். இப்போ வாங்கிட்டு வந்த பூவையும் நம்ம வந்து கடகடன்னு கட்டி முடிச்சிடணுங்க. பூ கூட வந்து செம்மையாக ஸ்பீடாக கட்டி விட்டுருவேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு பழக்கம் இருக்குது. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூ கூட கட்டினேன். இந்த மாதிரி பூக்கடை சத்திலேருந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. சேராக பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்து முல்லை மல்லி அதெல்லாம் கட்டி கொடுத்தோம்னா நமக்கு வந்து காசு கொடுப்பாங்க. நான் அதையும் பண்ணியிருக்கேங்க. அதனால் எனக்கு அந்த ஸ்பீடு வரும். அதனால் வந்து அது பழக்கமாயிடுச்சு. இப்போவும் அதேமாரி குயிக்காக ஒரு 1/4 கிலோ பூன்னா கூட நம்மளால் குயிக்காக கட்டிட முடியும். அந்தளவுக்கு கடகடன்னு வந்து பூ நம்ம கட்டிடலாங்க. இப்போ முன்னாள் நாளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஆல்ரெடி வந்து சேமியா பாயாசம் மிக்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிக்கல, அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வெள்ளைப்பாகு, பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு எல்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கேஸ் கழுவிட்டு போய் தூங்கிடணும் அப்படின்றதுக்காக கேஸ் எல்லாமே வந்து கழுவிடுறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடகடன்னு வந்து இந்த ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதை போட்டோம்னா நமக்கு ஆயில் எல்லாமே போயிடுதுங்க. ரொம்ப க்ளீனாக ஆகிடுது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து அதை வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற சோப்பு கூட போட்டு ஊற வச்சு நம்ம வந்து தேய்க்கலாம். அதுவும் வந்து குயிக்காக தான் போகும். இருந்தாலும் இது நான் ஒரே ஒரு பாட்டில் எப்போயும் எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சுப்பேங்க. அதை வச்சு தான் வந்து நான் வந்து சீக்கிரமாக வந்து துடைச்சி கழுவிடுறது. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து சூப்பராக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாப்பா வந்து குங்கும மஞ்சள்லாம் வச்சு அவங்களும் ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிச்சனும் வந்து சூப்பராக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு.
இப்போ வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நான் வடை மாவை அரைச்சி வச்சிடுறேங்க. வடை மாவு மட்டும் நீங்கள் வந்து நைட்டு லாஸ்ட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு போயிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப புளிக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் உப்பும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கிறேன். ஏன்னா குழந்த வந்து பச்சை மிளகா போட்டால் அங்கங்கே கடிச்சிட்டு காரமாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் நான் உளுத்தம்பருப்பு அரைக்கிறப்பவே வந்து அதில் ஒரு பச்சை மிளகாவும் உப்பும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருவேன். வெங்காயம் மட்டும் எப்பயுமே முன்னாள் நாள் சேர்க்க மாட்டாங்க, அது வந்து மறுநாள் தான் சேர்த்துட்டு நான் வந்து வடைக்கு யூஸ் பண்ணுவேன். அதேமாதிரி ஒரு காஞ்ச மிளகா, சோம்பு, பூண்டு போட்டு இந்த உப்பு போட்டு கடலப்பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருவாங்க. ஓரளவு குறை நம்ம வந்து அரைச்சிக்கணும், கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு. இப்போ வந்து நமக்கு இந்த மாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.